அனைவருக்கும் நம் ஷடாட்சர சண்முகனுடைய பெரும் கருணையும் பாம்பன் ராஜ குமரகுரு சுவாமிகளுடைய அனுக்கிரகமும் என்றென்றும் கிடைக்கப்பெற்று நலமாயும் பலமாயும் மகிழ்வோடும் இருக்க வேண்டும். வணக்கம். இந்த பதிவு வருகின்ற 2/1/2025 அன்று அடியேனுடைய ஜெயந்தியில் இந்த ஆண்டு நடக்கப் போகின்ற ஒரு அற்புதமான வேள்வியும் விழாவினை பற்றியும் ஒரு சிறு துளிகளான தொகுப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகின்றேன். நாம் வேள்வி நடப்பதாக கடந்த சில நாட்களாக நம் இணையத்தின் வாயிலாக போய்கொண்டிருக்கும். சுப மங்களாம்பிகா தீர்க்க சுமங்கலி விதான மந்திர வேள்வி என்ற ஒரு வேள்வியினை செய்ய போகின்றோம். இரண்டாவதாக நமக்கு எப்பவுமே இயற்கையினுடைய சீற்றம், நமக்கே இன்னைக்கு நோய் நொடிகள் அதிகமாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் இந்த நோய்க்காக வேதனைப்படுவது, ஆயுள் பயம், மரண பயம் இருப்பது எல்லாம் இருக்கிறது. அப்படி நோய்கள் எந்த விதத்திலும் பெரிதாக தாக்காமல், அதனால் எந்த இழப்பும் இல்லாமல் இருப்பதற்காக மிருத்யுஞ்சய தன்வந்திரி மந்திர விதான வேள்வி என்ற ஒரு வேள்வியினை இரண்டாவதாகவும், மூன்றாவதாகவும் தடங்களும் எப்பொழுதும் இன்று நமக்கு எல்லா விதத்திலும் இருக்கு. யாரை கேட்டாலும் எனக்கு கடைசியில் தடங்கள் ஆகுது, இந்த நான் கிட்ட போனால் தடையாயிடுது, என்னன்னே எனக்கு தெரியல என்பதை பல காரணங்களுக்காக சொல்வார்கள். அதே போல் திருமணமாகட்டும், குழந்தை பேராகட்டும், இதுவும் ஒரு பெரிய குறையாகவே இருக்கிறது. யோசித்து பார்த்து எந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதத்தில் நாம் செய்கின்றோம், இந்த ஆண்டு என்ன செய்யலாம் என்பதை யோசித்து இறையருள் நம் ஷடாட்சர சண்முகனுடைய அருளும் அனுக்கிரக வராகியினுடைய அருளும் நம் சிந்தனைக்கு தோன்றி இந்த 3 வேள்வியினையும் செய்யலாம் என்று மூன்றாவதாக அற்புதம் இந்த தடங்களும் அகற்றுகின்ற ஒரு வேள்வி குபேர சம்பத்து சந்தான அற்புதமான ஒரு வேள்வி இருக்கிறது. குபேரன சம்பந்தப்பட்டு எங்கு சுற்றி பார்த்தாலும் பணம்தான் பிரதானம் என்பதை எல்லோருக்கும் தெரிந்த விஷயமாக போய்விட்டு, அப்போ நிறைய பேர் கடன் என்ன, எனக்கு கடனே தீராதா என்று எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள். சரி, இதுக்கெல்லாம் என்னால் முடிந்தவரை எல்லோருக்கும் இதை செய்ய முடியாது. யாருக்கெல்லாம் அந்த வேள்வி ஒரு வினோதமான, வித்தியாசமான, அற்புதமான மந்திர பிரபாவங்களோடு சொல்லப்படுகின்ற வேள்விதான் அந்த வேள்வி. அதில் ஏதாவது ஒன்று ஆண்டுதோறும் கொடுப்பது வழக்கம். இந்த ஆண்டு என்ன கொடுக்கலாம் அப்படி என்று சிந்திக்கும் பொழுது அற்புதமான மூலிகை ஒன்று தோன்றிற்று. சரி, அந்த மூலிகை எவ்வளவு பேருக்கு கொடுக்க முடியும், அது கிடைக்குமா என்று முயற்சி செய்வோம் என்று முயற்சி செய்யும் பொழுது உறுதியாக கிடைத்தது. அதை வைத்துத்தான் நான் இந்த பதிவின் வாயிலாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். நினைத்தபடி கிடைத்து விட்டது, இதையும் நாம் கொடுக்க வேண்டும். குபேரனும் சுபமங்களாம்பிகாவும் தீர்க்க சுமங்கலித்தவும் ருணரோக சத்ரு இல்லாமல் தடுங்கள தன்வந்திரியும் மிருத்யுஞ்சயமும் நாம் செய்வ இருப்பதினால் அந்த மூலிகையை பெற்று எந்த விதமான இயற்கையாலோ பெருமிதமான நோய்களாலோ பாதித்துவிடக்கூடாது. அது மட்டுமல்லாமல் மனப்பூர்வமாக நம்பிக்கையோடு அதை கையில் வைத்து பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த பிரார்த்தனை நிறைவேறுவதற்கான அற்புதமான மந்திரத்தை அந்த மூலிகைக்கு புகட்டி, அது மட்டும் இல்லாமல் நேரிலே நீங்கள் அன்று பார்க்கும் பொழுதும் அந்த மந்திரங்களுக்கு அதை அர்ச்சனை செய்து, அத்துடன் இந்த குபேரனும் சேருவதினால் எப்பொழுதும் கடன் தீர்ந்து செல்வங்கள் பெற்று வளமாயிருக்க வேண்டும் என்று ஒரு நாணயத்தையும் கொடுக்க போகின்றேன். இது முழுக்க இலவசமாக கொடுக்கப்படுகின்ற ஒரு விஷயம்தான். ஏன்னா அது இலவசம் நான் குறிப்பிடுவதற்கு காரணம், எது ஒன்றும் இலவசமாக கொடுக்கும் பொழுது அதற்கு மதிப்பு கொஞ்சம் குறைவு. அப்படி பழகிவிட்டோம். ஆனால் காசு கொடுத்து வாங்க முடியாத சில விஷயங்கள் இருக்கிறது. அதில் இந்த மூலிகையும் ஒன்று. இதை நீங்கள் கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு மூலிகை மட்டும் இல்லாமல் அதற்கு மந்திர உருவேற்றப்பட்டு அத்துடன் நாணயம் சேர்ந்து பணமும் பெருக வேண்டும். ருண ரோக சத்ரு இல்லாமல் இருக்க வேண்டும். தடுங்களும் இருக்கவே கூடாது. சுபகாரியங்களாகட்டும், திருமணமாகட்டும், குழந்தை பேராகட்டும், எல்லோரும் கேட்பது பெருமளவில் இதில் தானே இருக்கிறது. அதனால் இதற்கு ஒரு தீர்வாக கொடுக்கலாம் என்றுதான் அனைத்து தடங்கள் விலகுவதற்கும், பிள்ளைப்பேறு பெறுவதற்கும், கடன் நிவர்த்திக்கும், எல்லாம் பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கும் இது ஏதுவாக இருக்கட்டும் என்றுதான் இந்த பதியின் வாயிலாக
உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இதற்கு இன்னொரு காரணம் என்னென்னா, ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமாக புதிதாக செய்கிறோம். இதில் பல பேர், நிறைய பேர் பங்கு கொள்ள வேண்டும், பயனடைய வேண்டும் என்ற நோக்கம். ஏன்னா முழுக்க முழுக்க இலவசம் என்பதால் எல்லோரும் பயனடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவின் வாயிலாக நாம் ஜெயந்தி அன்று 2/1/2025 அன்று என்ன செய்ய போகிறேன் என்பதை ஒரு சிறு தொகுப்பாகத்தான் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். இதில் உங்களுக்கு புரிந்திருக்கும். ஆகையால் அன்று வந்து பங்கு கொண்டு இந்த மூலிகையை பெற்று தடங்கல்கள் அகன்று, தடைகள் அகன்று, நினைத்த காரியம் கைகூடிட எல்லோரும் பங்கு கொண்டு பயனடைய வேண்டும் என்று அழைத்து மகிழ்கின்றேன். வந்து நலமும் வளமும் மகிழும் பெற்று வாழ்ந்திட அந்த முருகப்பெருமானுடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று அழைத்து மகிழ்கிறேன். வந்து பயனடையுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவோடு பார்க்குறேன். வணக்கம்.